நமது வாழ்வியலில் நடக்கவிருக்கும் அனைத்து செயல்களுக்கும் நமது அறிவுதான் காரணம் என நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நமது அறிவின் மூலம்தான் நாம் ஒவ்வொரு முடிவும் எடுத்துக்கொண்டு இருப்பதாக நினைக்கிறோம். ஒரே செயலுக்கும் ஒரே காரணத்துக்கும் இருவேறுபட்ட முடிவுகள் இருக்கும். இந்த முடிவை பற்றி ஏன் நடந்தது என்று சிந்தித்திருக்கிறோமா? ஏன் இந்த மாதிரியான முடிவு ஏற்படுகிறது? ஒரே செயலுக்கு இரண்டு வேறுபட்ட முடிவுகளை ஏன் எடுக்கிறோம்? இவை முழுக்க முழுக்க நம்மை சுற்றியுள்ள பஞ்சபூதங்களின் ஆளுமையினால் வேறு விதமான முடிவை எடுக்கிறோம். இதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு முட்டாள்தனமாகவும் கோமாளித்தனமாகவும் தெரியவிருக்கலாம். ஆனால் இதுதான் உண்மை. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே சித்தர்கள் இதை பற்றி ஆராய்ந்து நிறைய ஆதாரங்களை சொல்லியுள்ளார்கள். இதை பற்றி நாம் அன்போடு அழைக்கும் திரு சித்தஜி என அழைக்கும் டாக்டர் மூர்த்தி அவர்கள் இதை பற்றி விளக்கவிருக்கிறார். இதை பற்றி கடந்த 25 ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து டாக்டர் பட்டம் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 14 சித்தர்கள் தாழ் போற்றி அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும், வாழ்வியலுக்கு தேவையான சித்தர் பெருமகான்கள் கூறிய அரிய பெரிய கருத்துக்களையும், இன்று வரை நாம் அறிந்தும் அறியாமலும் இருக்கின்ற சில ரகசியங்களையும், மூட நம்பிக்கைகளாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கும் அறிவியல் ரீதியான ஆன்மீக நிகழ்வுகளையும் அதனோட செயல்பாடுகளையும் மனித வாழ்வியலுக்கு எப்படி இதை உபயோகப்படுத்தலாம் என்பதையும் மக்கள் புரியும்படி எளிமையாக தாங்கள் கடைபிடிக்குமாறு நான் விளக்கி கூற விரும்புகின்றேன். மனித வாழ்வியலை பொறுத்தவரை மக்கள் 4 வழிகளை கையில் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒன்று ஆன்மீகம், இரண்டாவது அறிவியல், மூன்றாவது அறிவு, நான்காவது ஜோதிடம், ஐந்தாவது மெய்ஞானம். இந்த 5 விஷயங்களில் ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டுதான் நம் வாழ்வியலை நடத்தி கொண்டிருக்கின்றோம். பொதுவாக சொல்ல போனால் ஆன்மீகம் என்பது இன்றைய வரைக்கும் ஒரு அறுதியிட்டு கூறப்படாத ஒரு விஷயமாகவே இருக்கின்றது. அதே மாதிரி அறிவியலில் எதை கண்டுபிடித்தோம், எதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற ரகசியம் இன்றும் அறிஞர்களிடையே முயற்சியில் தான் இருக்கின்றது, அடைய முடிவில் இல்லை. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தாயினோட கருவுக்கும் அந்த குழந்தையினோட தலைவிதி எப்படி எழுதப்படுகிறது என்பதும் இன்றைய வரையும் விளக்கமாகவோ அல்லது செயல் வடிவமாகவோ அல்லது அறிவுபூர்வமாகவோ யாரும் விளக்கியதாக இல்லை. மெய்ஞானம் என்பது இந்த பஞ்சபூத இயக்கத்தில் உள்ள ரகசியங்களை தனக்குள் எப்படி இருக்கின்றது, வெளியில் எப்படி இயங்கி இத்தனையும் இயக்குகின்றது, இதற்கு எல்லாம் மூலம் எங்கிருந்து உருவாகிறது என்பதும் இன்றைய வரை விஞ்ஞானத்தால் சாதிக்கப்பட முடியவில்லை. அந்த ரகசியங்களை அறிந்து இவை எப்படி செயல்படுகின்றன, எப்படி வாழ்வியலில் இதை பங்கெடுத்துக் கொள்ளலாம், இதை அறிந்து கொண்டு நம்ம வாழ்வியலை எப்படி செம்மையுற உருவாக்கி கொள்ளலாம் என்பதைத்தான் மெய்ஞானத்திலும் குறிப்பிடுகின்றோம். அப்ப ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து நாம பார்க்க வேண்டும் என்றால், இன்றைய பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் என்பது மெய்ஞானமா விஞ்ஞானமா என்று அறிவியலாளர்களால் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறார்கள். அப்ப ஆன்மீகத்தை பொறுத்தவரை கடவுள் என்பது யார், எங்கே இருக்கிறார், அவர் எப்படி வாழ்வியலுக்கு உபயோகமாக இருக்கிறார் என்பது சித்தர்கள் கூறிய ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் உள்ளன. இதை வாழ்வியலுக்கு கொண்டு வர்றதுல சில கருத்து வேறுபாடுகள் உள்ளதால் கடவுள்ங்கிற ஒரு பேரை வச்சுட்டு யாரு கடவுள்னு இன்றைக்கு வரைக்குமே மக்களுக்கோ நமக்கோ நம்ம முன்னாடியோ யாருமே காட்டுனதாக நம்ம அறியவில்லை. அந்த விஷயத்தை பொறுத்தவரை கடவுள் யார் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள, உண்மையாக மெய்யாக அறிவியலாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய சித்தர்கள் வழி வந்த ஆசை.